பக்தி என்பது விசுவாசம், முக்தி கிடைப்பது தவயோகம், சக்தி என்பது நம்பிக்கை, பரிசுத்தமே நம் இறை ரூபம். உடல் வந்து ஒரு யந்திரம் அப்படின்னா பேர் வந்து ஒரு மந்திரமுங்க. இந்த பேர் என்ன செய்யும், இந்த பேரை சொல்லி சொல்லி இந்த பேர் தான் என்னதை நீங்கள் முழுமையாக நம்புறீங்களா 100%. அப்போ வந்து இப்போ மூலாதாரம் நல்ல சிவப்பு நேரத்தில் அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் நினைக்கிறது கேட்டது எல்லாமே பாசிட்டிவாக கிடைக்க ஆரம்பிச்சோம். இதுக்கு தான் நம்ம சக்கர தியானம் பண்ணுறது, மந்திரங்கள் ஜெபம் பண்ணுறது. இந்த சூட்சமன் வந்து நம்ம வெளிப்படையாக சொல்ல, ஏன்னா அந்த சூட்சமனை கரெக்டாக பயன்படுத்தினோம்னா யாருக்கா நம்ம கெடுதல் கூட பண்ணலாம். அவங்க நல்ல நேரம் இயல்பாகவே அவங்களுக்கு பேர் அமைஞ்சிடும். நம்ம வந்து இயல்பாகவே பேர் அமையாததுக்கு தான் நம்ம பேர் வந்து மாற்றலாம் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதானே தவிர எல்லார் பேரும் தப்பு நம்ம கண்டுபிடிக்கல. நிறைய பேருக்கு இயல்பாகவே பேர் அமைஞ்சிடும். வணக்கம் நேயர்களே, தங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் பிரபஞ்ச பேராற்றலும் அன்னையின் பேராற்றலும் முழுமையாக பரவி நிற்கட்டும். இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நியூமராலஜி. இப்போ நியூமராலஜிங்கிறது வந்து ஒரு 20-30% நம்பிக்கை இருக்கும். வெளிநாட்டில் அதிகமான நம்பிக்கைகள் இருக்குது. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதை பற்றி நிறையா முன்னாடி வந்து போர்டில் போட்டு பிரமிட் நம்பர்னால் என்ன, சூட்சம் என்னன்னு போட்டு காமிச்சோம். இந்த பிரமிட் நம்பர் கால்குலேஷன் வந்து ஏற்கனவே நம்ம ஹீப்ரூ பிரமிடுன்னு சொல்கிறது. அது வந்து ஒரு வேளை இப்போ சைனீஸ் வாஸ்து மாதிரி அதில் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கான். அதில் சில வாஸ்து முறைகள் வந்து நல்லாவே பலன் தரக்கூடிய முறைகள் தான். இந்த பிரபஞ்ச பேராற்றலோடு தொடர்பு கொள்ளக்கூடிய முறைகள். சரி, இந்த இப்போ நியூமராலஜி வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யும்? நிறைய பேர் வந்து எப்போவுமே எல்லா ஒரு விஷயத்துக்கும் மாற்று கருத்து இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் வந்து ஒரு யந்திரம் அப்படின்னா பேர் வந்து ஒரு மந்திரமுங்க. இந்த பேர் என்ன செய்யும், இந்த பேரை சொல்லி சொல்லி இந்த பேர் தான் என்னதை நீங்கள் முழுமையாக நம்புறீங்களா 100%. அப்போ வந்து உங்கள் சக்கராஸ், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆஞ்ஞா, சகசிரா, இந்த சக்கராஸ் வந்து ஒழுங்கு அலைன் ஆகிடுது. இந்த ஒழுங்கு அலைன் ஆகிட்டு அதுக்குரிய நேச்சுரல் கலர். மூலாதாரம்னா சிவப்பு, அப்புறம் வந்து சுவாதிஷ்டானம் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர், மணிபூரகம்னா மஞ்சள், அப்படி ஒரு கலர் இருக்குது. இந்த கலர் வந்து இந்த சக்கராஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுன்னா, இப்போ மூலாதாரம் நல்ல சிவப்பு நேரத்தில் அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் நினைக்கிறது கேட்டது எல்லாமே பாசிட்டிவாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் நம்ம சக்கர தியானம் பண்ணுறது, மந்திரங்கள் ஜெபம் பண்ணுறதுலாம். நிறைய பேருக்கு அது பலன் தருது, நிறைய பேருக்கு பலன் தரல மந்திரங்கள் அப்படின்னா காரணம் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் தான், அந்த ஈடுபாடு தான், நம்பிக்கை தான். இதில் வந்து தியானத்தில் வந்து நிறைய பேர் சக்கராசை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜாதகப்படி தான் எல்லா அமையும், விதிப்படி தான் எல்லா அமையும்னு இருக்கோம். நிறைய பேர் பேர் மாற்றம் நீங்கள் இயற்கையாக பார்த்துருக்கலாம். நிறைய நடிகர்கள் வந்து பேர் மாற்றத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய புகழ் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ வந்து இந்த பேரை சரியான முறையில் பிரமிட் நம்பரில் அமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரமிட் நம்பர் கரெக்டாக இருந்தால், இல்லை சூட்சமன், இந்த சூட்சமன் வந்து நம்ம வெளிப்படையாக சொல்ல, ஏன்னா அந்த சூட்சமனை கரெக்டாக பயன்படுத்தினோம்னா யாருக்கா நம்ம கெடுதல் கூட பண்ணலாம். கெடுதல் பண்ண வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை ஒரு குறிப்பிட்ட பேரை கரெக்டாக ஒரு பேரை திருத்தி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டெய்லி மன ஒருமையோடு ஜெபம் பண்ணால் அவருக்கு அதுக்கான பலன் வந்துடுது. ஒரு வேளை மாந்திரிகம் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, வெள்ளி சூனியம் மாதிரி கூட நினச்சிக்கலாம், வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு உண்டாக அதை பற்றி விரிவான விளக்கம் வேண்டாம். இப்போ இந்த பிரமிட் நம்பர் வந்து எப்படின்னா ஒரு எழுத்தை ஒரு எழுத்து கூட்டி வர்றது, அதுதான் வந்து ஒரு எழுத்தை ஒரு எழுத்து தொக்கி நிற்கும், அதுதான் பிரமிட் நம்பருங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது அதை பற்றி யாருக்குமே ஒரு பெரிய இது இல்லை. அதுக்கப்புறம் நிறையா பேர் அதை பற்றி புக்கெல்லாம் வெளியிட்டாங்க. அதை பார்த்தவங்க போனவங்க வந்தவங்க நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்ல, நானே வந்து பழைய கிரந்தத்தில் வந்து வரக்கூடிய அஷ்டகன்ம சாஸ்திரத்தில் அதோட விவரங்களை ஃபுல்லாகவே எடுத்தேன். 2003-2004 தான் நம்ம போர்டில் போட்டு காமிச்சோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ அமேசான் எடுத்துக்கோங்களேன், அதோட நியூமராலஜி நம்பர், நம்ம நியூமராலஜி புக்கு நிறையா கிடைக்குது. பட் பிரமிட் நம்பரை பற்றி புக்ஸ் ரொம்ப 1-2 தான் பண்ணியிருக்காங்க. இந்த நியூமராலஜி நம்பர் வந்து அமேசான் வந்து 25 வரும். இதுக்கு முன்னாடி அதுக்கு வேறு பேர் இருந்தது, அந்த பேர் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டைம் வரும்போது சொல்கிறேன். அந்த அமேசான் பேர் வந்தோன்னா அதோட பிரமிட் நம்பர் வந்து 42 மாறிச்சு. பிரமிட் மாறல, 42 இருக்குது அமேசான். அப்போ 25ஓட தன்மை என்னென்னா கேது. அது பல விஷயங்களை வந்து இன்றைக்கி கொண்டு வந்தாலுமே அதில் அமேசானில் சில சிக்கல்கள் இருக்கலாம். அவங்களால அதை செயல்படுத்த முடியாமல் கணக்கு வழக்குகள் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன இடர்பாடுகள், சிலருக்கு திருப்தி இல்லாமல் வர்றது, இது எல்லாமே இருக்கும் பார்த்திங்கன்னா. ஆனால் அந்த 42ங்கிறது மிக சுக்கிரன், மிக வசீகரமான ஒரு எண். அது ராகுவும் சந்திரனும் சேர்ந்த 42ங்கிறது மிக மிக வசீகரமான எண். அந்த எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
சக்கரத்தில், அதாவது ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அது 42 விழுகுது. நம்ம ரொம்ப எல்லா விவரங்களையும் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அதை வந்து ஒரு சிலருக்கு எதிராக நம்மளால் பயன்படுத்தக்கூடிய, அதை கண்டுபிடிச்சா பயன்படுத்த முடியும், கண்டிப்பாக முடியும், அதில் மாற்றம் இல்லை. ஸோ அப்போ இந்த 42 என்ன பண்ணுது, ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, மிகப்பெரிய சக்ஸஸாக அவங்க அமைப்புக்கு தகுந்த மாதிரி கொடுக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரு பேர் மாற்றம் வந்து சூப்பராக வேலை செஞ்சிருமானா, ஒரு இடத்துல மாடை கட்டியிருக்காங்க, அந்த மாட்டோட கயிறு சிக்கலில் இருக்குது, சிக்கலில் இருந்தால் ஒரு 6 மீட்டர் கயிறு வச்சுங்க, 18 அடி 18 அடி தூரம் அந்த மாடு மேய முடியும். ஆனால் அந்த கயிறு பின்னி இருக்குது, பின்னி இருந்தால் அது 4 அடியோ 5 அடியோ தான் மேயும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நியூமராலஜிங்கிற பேரில் இருக்க பேரில் இருக்க சிக்கலை எடுத்து விட்டால் அது வந்து கிட்டத்தட்ட 6 மீட்டர் சுற்றி சுற்றி மேயும். அப்போ அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் இதோட வளர்ச்சி இருக்குமே தவிர ஒரு பேர்னால அபாரமாக தூக்கி விட்டுருன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஒரு குறிப்பை பதிவு பண்ணுங்க. நிறைய நிறுவனங்கள், நிறைய ஹோட்டல் வந்து யாரும் ஜோதிடர் தேடி போயோ நியூமராலஜிஸ்ட் தேடி போயோ பேர் வைக்கலை. அவங்க நல்ல நேரம் இயல்பாகவே அவங்களுக்கு பேர் அமைஞ்சிரும். நம்ம வந்து இயல்பாகவே பேர் அமையாததுக்கு தான் நம்ம பேர் வந்து மாற்றலாம் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதானே தவிர எல்லார் பேரும் தப்பு நம்ம கண்டுபிடிக்கல. நிறைய பேருக்கு இயல்பாகவே பேர் அமைஞ்சிரும், தானாக சும்மா வச்சுருப்பாங்க, அது சக்ஸஸ் ஆகிடும். அவங்க நேரம் நல்லா இருக்கும், அருமையான ஒரு தசா புக்தி நடக்கும், சக்ஸஸ் ஆகி போயிடும். அது எப்போவுமே அந்த நிறுவனம் இருக்கும். அப்புறம் கூகுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பிரமீன் நம்பர் 27, அதோட நியூமராலஜி நம்பர் 28. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், திடீர்னு பெரிய லெவலில் போயிட்டு திருப்பி கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் டவுன் ஆகி திருப்பி வேறு ஒரு ஃபீல்டு அதில் எடுத்து பெரிய லெவலுக்கு போய் திருப்பி பீக்கு போய் திருப்பி டவுன் ஆகி திருப்பி பீக்கு இப்படி போயிட்டுருக்கும். அது அதோட பிரமீன் நம்பர் பாருங்கள் 77ங்க. இரிடியமோட எண்ணே 77 தான். பார்த்திங்கன்னா அதோட சீக்ரெட் நம்பர் 76. அதனால தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் இருக்குது. புதன் அப்படிங்கிறதுனால அது எல்லா இடத்துலையும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். ஆனால் அதே வந்து நிறைய பேர் அது ஒரு இது மாதிரி ஸ்கேம் மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அது நமக்கு அது விவரம் வேண்டாம். அடுத்தது ஹார்லிக்ஸ் பார்த்திங்கன்னா நியூமராலஜி நம்பர் 26, பிரமீன் நம்பர் 19, திரிலோக வசியம் சொல்லி பண்டிட்டர்கள் சொல்லுவாங்க. 19 மிக ஒரு அருமையான எண். அது இந்த எண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னா அங்கே மாந்திரிகத்தில் வந்து ஒரு கிங்காக கூட இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்க நினச்சாவே அது நடக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்க நட்சத்திரத்தை பொறுத்து அதோட வீரியம் இருக்கும். ஸோ இந்த ஹார்லிக்ஸ் வந்து பாருங்கள் தேசமுள்ள பரவன ஒரு ப்ராடக்ட்டு. ஆனால் உடம்பு சரியில்லாதவங்க வாங்கிட்டு போவாங்க. அதான் 26ஓட தன்மை. எப்படி ஒன்று விரிவாக பார்க்கலாம். சக்தி மசாலா பாருங்கள் 29 இருக்கும். அதோட பிரமீன் நம்பர் 51. ஸோ அவங்களுக்கு எதிரியாக ஒரு கம்பெனி உருவாகணும், நிறையா கம்பெனி உருவாகும். ஆனாலும் இவங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வளர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாலும் அப்பப்போ ஒரு தேக்க நிலையும் ஒரு சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். அவங்க சில வந்து அவங்க செய்யக்கூடிய சேவைகள் அடிப்படையில் இந்த 29ங்கிறது நல்ல பலனை செய்யும். 29 ஒரு வகையில் மறைமுக உணவுத்துறையில் ஜெயிக்கக்கூடிய எண்ணாக இருந்தாலுமே அந்த 51 தான் அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்புறம் வந்து பேட்டா பார்த்திங்கன்னா 8ல் வரும். நம்ம 8ல் வரக்கூடிய எல்லாமே தப்புங்கிறோம். ஆனால் அது என்ன, செருப்பு, ஷூ, இது காலில் போடக்கூடியது. அப்போ சனியின் ஆதிக்கமும் செவ்வாயின் ஆதிக்கமும் கலந்தது. அதோட பிரமீன் நம்பர் 81. அதுவும் அப்படி தான் வளர்ந்து தேஞ்சு திருப்பி வளரக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. அப்புறம் டிவிஎஸ் பார்த்திங்கன்னா 13, 19, 13ஆம் எண் வாகனங்களுக்கே ஒரு எண். ஸோ வாகனங்களில் அவங்க சர்வீஸ்லேருந்து எல்லாமே கிங் மாதிரி வந்தாங்க. ராகு ஃபினான்ஸு, அப்புறம் பில்டிங், இந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே அது ஓரளவுக்கு வரும். இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டான அமைப்பு வந்து அதோட பிரமீன் நம்பர் 19 தான். ஸோ ராகு சூரியன் ஆதிக்கம். எப்போவுமே 4ஆம் தேதி பிறந்தவங்க 1ஆம் எண் 1 சம்மந்தப்பட்ட விஷயங்களை, சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்தாங்கன்னாவே அவங்க ஜெயிப்பாங்க. அப்புறம் ஓலா பார்த்திங்கன்னா அதோட எண் வந்து பிரமீன் நம்பர் 14ல் இருந்தாலுமே சரிங்களா, அதோட இந்த எண் நியூமராலஜி நம்பர் பார்த்திங்கன்னா அதை ஒரு பிரபலியம் ஆக்கிட்டு, ஆனால் அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறவரும் அவங்க பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. ப்ராடக்ட் லைனில் போனாங்கன்னா நிச்சயமாக ப்ராப்ளம் வரும். அது அவ்வளோ ஒரு இதுவான இல்லை. அப்புறம் நிறையா போய்ட்டுருக்கலாம். இப்போ பிட்காயின் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்த பிட்காயினோட வச்சுருந்தவங்க அப்படியே வச்சுருந்தா இன்றைக்கி 300 கோடி 400 கோடிங்கிறாங்க. உண்மையும் கூட 3000, 4000, 2000 இருந்தது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கோடி ஆல்மோஸ்ட் தொட்டுட்டு திருப்பி கீழே வந்து திருப்பி மேலே போயிருக்கு. அதோட எண் பார்த்திங்கன்னா 23, 55 மிக மிக ஒரு விபரீதமான ஃபாஸ்ட்டான க்ரோத் உள்ள எண். இந்த 55க்கும் இராணுவத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு, 55க்கும் வீரத்துக்கு ஒரு பெரிய தொடர்பு உண்டு. 55 ஒரு வெற்றிகரமான எண். அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து 55ஆம் எண்ணை பட்டயத்தில் பொறித்து ஜெயிச்சாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த மாதிரி பல நிறுவனங்களை சொல்லிகிட்டே போகலாம். அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், அப்படி நிறைய சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாங்க. ஸோ இந்த பெயர் மாற்றம் வந்து பயன் கண்டிப்பாக தரும். ஆனால் அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கோடனே நீ பேரை மாற்றுவே எங்கேயோ போயிடுவேன்னு இல்லை. முதல்ல பாருங்கள், ஒருத்தருக்கு வந்து தொடர்ந்து கோல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது எல்லாருக்கும் அது வேலை செஞ்சுன்னு சொல்ல முடியாது. அங்கே ஜாதகத்தில் சந்திரன்
இது சுக்கிரன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கோல்டு இருந்துக்கிட்டே இருக்குது, பேர் சரியில்லை, பேர் வந்து 29லையோ 11லையோ இல்லைனா 20லையோ இருக்குது, இல்லை பிரமேன் நம்பர் 20 11 இருக்குன்னா அந்த பேரை மாற்றி அமைச்சா அந்த சைனஸ் ப்ராப்ளம் கோல்டு போயிடுங்க. எத்தனை பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் சைனஸ் இருக்கவங்க எல்லாருக்கும் பேர் மாற்றம் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பெண்களை பொறுத்தவரை பெண்களுடைய பேர் வந்து 27, நியூமராலஜி படியே சொல்கிறேன், 27 36, அப்புறம் வந்து 45 அவ்வளோ பாதிக்காது, இருந்தாலும் 45 எடுத்துக்கணும், 54 இந்த எண்களில் பேர் அமைஞ்சிட்டா எல்லாத்தையும் கொடுத்த இறைவர்கள் வந்து அவங்களுக்கு பீரியட் சம்மந்தமான ப்ராப்ளம், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வரும். இந்த பேரை இவங்க மாற்றி அமைச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த நோய் வந்து பூரணமாக குணமாயிடும். ஆனால் அதே நேரத்துக்கு வந்து எல்லாருக்கும் உடனே பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, அவங்க எல்லாருக்கும் அதை க்யூர் பண்ணிவிடும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பேர்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதே மாதிரி ஜாதகம் நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு பேர் தானாக அமையுது, நல்ல அளவோ பேர் தப்பாக இருக்குது, அதை நம்ம மாற்றி அமைக்கும் போது அதற்கான வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது வளர்ச்சிக்கு. முதல்ல ஒரு மனிதன் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியம் வாழக்கூடிய கலை இது. இந்த எண்கணிதம், பிரமீன் நம்பர், சூட்சமன், பெயரியல்ங்கிறது அதுதான். ஸோ வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.